என்ன ஜெயம்மா, முகமே சரியா இல்லையே? எனக்கு வர கோபத்துக்கு செந்தில் முதுகிலேயே போடணும். அதானே? அவன் முதுகுல ஏன்பா போடணும்? அது நீதான் சொல்லணும். நான் கோவமா இருந்தாலே அது செந்தில் மேல மட்டும்தானா? வழக்கமா அப்படித்தானம்மா. அப்படியே சொல்றீங்க? ஆமாம்மா, நீ யாருக்கிட்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல, செந்திலை தவிர. ஏன் அப்படி? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதான். அப்பா இல்லம்மா, யார் மேல கோவம் இருந்தாலும் அந்த பஞ்ச் பேக்ல குத்தி தானே உன் கோவத்தை சரி பண்ணிப்ப. அதான் கேட்டேன். இல்லம்மா, பொதுவா இல்ல, இந்த தடவை யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே குத்தலான் இருக்கு. பாவமா, உங்க அம்மா தாங்க மாட்டா, செத்துருவாமா. போலவன் அம்மா நான் சொல்லவே இல்லையப்பா. அப்பா திவ்யாவா? அப்பா என்ன கரெக்டா? எப்படிப்பா இப்படி இருக்கீங்க? அவங்க அப்படி இருக்காங்கம்மா, அதனால ஈஸியா புடிச்சிடுறேன். என்னம்மா பண்ணா நம்ம சின்ன வெள்ளி? செந்தில டென்ஷன் பண்றதுக்காக நான் சும்மா தீபக்கு கல்யாண கார்டு அனுப்ப போறேன்னு அட்ரஸ் எழுதினேன். சரி, இவ அதை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டா. ஐயோ, அவன் போன் போட்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்றான். ஐயோ, நம்ம மாப்பிள்ள டென்ஷன் ஆயிடும்லாமா? ஆமாப்பா, அதான் கடுப்பா இருக்கு. இன்னொரு பிரச்சனை வேற. என்னம்மா? நான் தீபக்கு அனுப்ப போறேன்னு சொன்னதும் செந்தில் விளையாட்டா அவன் எக்ஸ் மேகின்னு ஒருத்திக்கு கார்டு எழுதினான். அதையும் போஸ்ட் பண்ணிட்டாலோ? அவளும் வரா கல்யாணத்துக்கு. ஆமாப்பா. நீ மெச்சூர்டான பொண்ணு, அதெல்லாம் லைட்டா எடுத்துப்ப. என் வயிறு எரியுது. ஓ, அப்படி. ஏன்பா இவ இப்படி பண்றா? திவ்யா தான் போஸ்ட் பண்ணான்னு தெரியுமா உனக்கு? இந்த வேலைய நம்ம வீட்ல அவளை தவிர வேற யார் பண்ணுவா? கரெக்ட்மா. அவளை கூப்பிடுங்கப்பா. கூப்பிட்டா தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவா பாரு. அந்த லெட்டரை கண்ணால பார்க்கவே இல்லைன்னு சாதிப்பா. கூப்பிடுங்க எதுக்கும். திவ்யா, திவ்யா. என்னப்பா? என்னாச்சு? என்னோட கல்யாண கார்டுல தீபக்னு ஒருத்தருக்கு அட்ரஸ் எழுதி வச்சிருந்தேன். கல்கத்தா தீபக் தானே? போஸ்ட் பண்ணிட்டேன்க்கா. நீ தான் போஸ்ட் பண்ணியா? ஆமா. ஏன்? ஏன்னா அது எதுக்கு போஸ்ட் பண்ண? டேபிள்ல இருந்துச்சு, போஸ்ட் பண்ணேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அக்காவோட முன்னாள் காதலன். அது தப்புன்னு தோணலையா? புரியல. அவன் வந்தா அக்காவுக்கு சங்கடமா இருக்கும்னு தோணல? என்னப்பா சொல்றீங்க? போஸ்ட் பண்ணது தப்புன்னு தோணலையா உனக்கு? அட்ரஸ் எழுதும்போது அது தப்புன்னு அவளுக்கு தோணலையா? டேபிள்ல கார்டு இருந்துச்சு, அதை போஸ்ட் பண்ண. இது தப்பா? நிரூபிக்க முடியாதபடி தப்பு பண்ணிட்டா அது தப்பு இல்லைன்னு ஆயிடாதுமா. சாமர்த்தியமா பண்ணாலும் தப்பு தப்பு தான். திவ்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அக்கா, நான் உனக்கு அது பண்றேன் இது பண்றேன்னு நன்றி எதிர்பார்க்கல. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உன்கிட்ட இருந்தும் உன் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். ஏண்டி என்ன வெறுக்கிற? இல்லக்கா, நான் தெரியாம ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு. என்னம்மா நீ சின்ன பிள்ளை அவகிட்ட போய்? இல்லப்பா, நான் ஒன்னும் பயந்துட்டுலாம் இவகிட்ட மன்னிப்பு கேட்கல. நிஜமாவே கஷ்டமா இருக்குப்பா. எதுக்கு சொல்றேன்னு தெரியல. இல்ல திவ்யா, நான் இதை டிஸ்கஸ் பண்ண விரும்பல. சொல்லணும்னு தோணுது சொல்றேன். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா சாரி. என்னை வெறுக்காத. நான் எப்பவும் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என்னை நம்பு. அக்கா, நீ போய் உன் வேலையை பாரு.